போற்றி பாட வேண்டும். ஆமென். உம்மை போற்றி பாடுவேன் இந்த உயர்ந்த கண்மலையே. ஆமென். எந்த வெள்ளம் போன்ற சத்துரும் வந்தாலும் அவர் நமக்கு அவர் துணையாக இருக்கிறார். அவர் அதை தடுக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார். ஆமென். அதை தடுக்கிறார். நம்மளை பாதுகாத்துக்கிற கொண்டுக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நலவாகிலும் நம்மளை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். எந்த கால சூழ்நிலையில் எந்த வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். ஆமென். எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. ஆமென். அதான் வேதத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆமென். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதை அறிக்கை செய்ய வேண்டும். உம்மை போற்றி பாடுவேன் இந்த உயர்ந்த கண்மலையே. ஆமென். இந்த பாடலை பாடுவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலைத்தேனும் வடியும் என்றையும் தருபவரே நீரல்லவோ. கண்மலைத்தேனும் வடியும் என்றையும் தருபவரே நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆராதனை வேலையை நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மீண்டும் எல்லா வேலையும் நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நீ செய்த வேலையும் வந்திருக்கிறது ஆசையை நீ எடுத்து பயன்படுத்துவீராக. எந்த வார்த்தைகள் பேசணுமோ நீர் எடுத்து உணர்த்துவீராக, நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உன் கரங்களிலும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லா வேலையும் நீ சிறப்பாக நீர் நீங்கள் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வேலையும் நீ சிறப்பாக செய்து முடித்ததுக்காக நன்றி. உன் கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீரே பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், The book of Jeremiah. Hallelujah. 1ஆம் அதிகாரம். ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். எரேமியா அழைக்கும் பொழுது எரேமியாவுக்கு ஜஸ்ட் 15 வயசு தான். எரேமியாவுடைய ஊழிய பாதையை எச்சரிப்பும் நியாயத்தீர்ப்பும் இதை பற்றி தான் பேசுகிறார். சில நேரங்களில் விசுவாசத்தில் பெருகணும், ஆறுதல் படுத்தணும், தேற்றணும், பலப்படுத்தணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் சில சூழ்நிலையில் நாம் போகும் பொழுது நாம் இந்த ஆண்டவர் மேலே இருக்கிற பற்றுதல் சற்று தளர்ந்து போகலாம், தனிஞ்சு போகலாம், பலம் குன்றி போகலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் எரேமியாவை போல எழுப்பி எச்சரிப்பையும் நியாயத்தீர்ப்பையும் பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவர் அழைக்கும் பொழுது அழகாக அழைக்கிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் ஒருவர் சத்தமா வாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். இருங்க, எப்படி சொல்லணும் பாடிக்கணும்னா, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் தேசங்களின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும் அப்படின்போது 11ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். இதெல்லாம் நான் சரியா நேர்த்தியா செய்வேன்றார். அப்போ எரேமியாவுடைய ஊழியமே அவர் என்ன செய்யறாருங்க, எதை பிடுங்கணுமோ பிடுங்கணும், எதை இடிக்கணுமோ, கட்டப்படாத காரியங்கள் கட்டப்பட்டிருக்கும் போது இடிக்கணும், எதை சரியான விதத்தில் அது இல்லை, அது இருந்தால் நாளைக்கு அவருடைய எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படுத்தணுமோ அதை அழிக்கணும். அது மாத்திரமல்ல, எதை கவிழ்க்கணுமோ அதை கவிழ்க்கணும், எதை கட்டி எடுக்கணுமோ கட்டி எடுக்கணும், எதை நட்டு வைக்கணுமோ நட்டு வைக்கணும் என்கிற அழைப்பை எரேமியா பெற்றுக்கொண்டார். எரேமியா வாழ்நாளெல்லாம் யாருமே கேட்கல. Nobody was there, right there to hear him. ஏன்? இவர் எல்லாம் நியாயத்தீர்ப்பையும் எச்சரிப்புன்னு சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் நியாயத்தீர்ப்பு ரட்சிய எச்சரிப்புன்னா பிடிக்கிறது இல்லை. நான் கொஞ்ச நேரம் திரும்பி அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்னையா அழைப்புன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எனக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பு. ஆமே சொல்லுங்களேன். சில நேரங்களில் பாஸ்டர் சேவியர் பால்ராஜ் அவர்கள் நிறைய பேர் பிடிக்காம இருக்கிறது போல இருக்கலாம். என்னடா ரொம்ப கடுமையாக பேசுகிறார். இல்லை, கர்த்தர் நம்மை சில காரியங்களை எச்சரிக்க விரும்புகிறார். ஆமே சொல்லுங்களேன். ஏன்னா பாஸ்டர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கணுமா? எல்லாரும் ஓடணும். ஆமே சொல்லுங்களேன். எல்லாரும் பிரயாசப்படணும், எல்லாரும் செயல்படணும், எல்லாரும் ஒருமித்திருந்து தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு மத்தியில் பேசி வருகிறார். அவர் மத்தியில் அவர் மேல இருக்கிறத எரேமியா தீர்க்கதரிசியின் அபிஷேகம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது.
ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாயிருக்கும். மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் தனசெல்விக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம் மேடைக்கு வாங்க இருக்கட்டும். அவங்களும் பாஸ்டரோடு வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆசிரியர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். பார்க்கும்பொழுது இவங்களெல்லாம் சந்திக்கும், இவங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும் கர்த்தர் கொடுத்த கிருபை என்னை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நல்ல ஐக்கியத்தை நாம் கட்டி காப்பது நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடியனுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒப்பீனியனுக்கு நான் போக வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் சென்னைக்கு MMM என்று சொல்லப்படுகிற மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் இந்த வாரத்தில் போக வேண்டியிருக்கு. நானும் பாஸ்டர்மா போக வேண்டியிருக்கு. சித்தமானால் கூட்டிகிட்டு போங்கன்றேன். என்ன நடந்தது என்பதை நான் பார்க்கணும். நான் என்ன செய்ய வேணுமோ பார்க்கணும். மேற்படியாக அவங்க சிகிச்சை எதுன்னு சொன்னாங்க, அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். தேவன் அற்புதத்தை செய்வான்னு எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே எல்லாம் கிறிஸ்துவ டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆகவே இடத்துக்கு போகணும் அப்படின்னு தேவ சித்தம் நான் போய் வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிங்க, எல்லாம் நேர்த்தியாக இருக்க ஜெபிங்க. அல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான பாஸ் ஐயாட்ட ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. நல்ல கரந்தட்டி வாழ்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Thank you. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. பரிவசியா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பேசுவீராக, எங்கள் மத்தியில் இடைபடுவீராக என்று சொல்லி நம்ம கேட்கலாம். Thank you, Lord. நமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ என்று அவர் கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படிக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அது உம்மிடம் மட்டுமே இருக்கிறது என்று அவன் சொன்னான். இன்றைக்கும் ஆவியானவர் இது நாம் ஜீவனோடு இருக்கும்படிக்கு, நம்முடைய ஆத்மா ஜீவனுள்ளதா இருக்கும்படிக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழல்களுக்கும் பதில் அவர் ஒருவர் மாத்திரமே. எல்லா சூழல்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறவரும், நம்மை பாதுகாக்கிறவரும், எல்லா சூழலிலிருந்து நம்மை உயர்த்துகிறவரும், இதோ வியாதிகளை நீக்குகிறவருமாய் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
அவர் மறு உத்தரவு வருவ செய்கிற தேவனாய் இருக்கிறார். Thank you Holy Spirit. இந்த நாளிலுமாய் உடைய ஆவியானவர்கள் மத்தியில் இடைபடும்படியாய், உங்க தேவ சத்தம் வெளிப்படும்படியாய், ஆவியானவரே உங்க கரத்துல அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இந்த சபைக்காக, அப்பா தகப்பனை போதகர் குடும்பத்துக்காக, இந்த சபை மக்களுக்காக நான் நன்றி சொல்றேன். தேவாவியானவர்கள் மத்தியில நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்க தேவ நாம மகிமைப்படும்படியாய் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு ஆண்டவர் முதல்ல அழைப்பு கொடுத்து என்னோடு பேசின ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு நான் மேற்கொண்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல் காணனாய் வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கையாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை திருப்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். போதும். என்னை ஊழியத்தில் அழைச்சி ஆண்டவர் சொன்ன வார்த்தையே இதுதான். ஆண்டவருடைய வாயிலிருந்து எப்பெல்லாம் அந்த சத்தத்தை நான் கேட்கிறேனோ, யாருக்கிட்ட அதை பேச சொல்றாரோ நான் பேசி ஆகணும். அப்படி நான் அந்த ஆளுங்கள்ட்ட நான் பேசல அப்படின்னா அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்துல சாவான். அந்த இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன். ஒருவேளை நீ எச்சரிச்சும் அவங்க கேட்காம போனாங்கன்னா அந்த இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அவன் சாவான், ஆனா அந்த இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு ஊழியம் என்பது அல்லது ஊழியக்காரனுடைய காரியம் என்பது எப்பயுமே கற்ப வேதனையில இருக்கிறது தான். எப்பயுமே வலி நிறைந்தது தான் ஊழியம். இது எத்தனை பேர் உணர்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஊழியம் செய்ய எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஊழியக்காரன் இது வாழ்க்கை எப்படி தெரியுமா, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன சொல்றாருன்னு தெரியாது. என்ன சொன்னாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஊழியக்காரன் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப நான் இந்த காரியத்தை ஆண்டு எனக்கு முதல்ல சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஏற்கனவே இங்க சொன்னேன், ஒரு சாட்சியாவே சொன்னேன். எங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து நீ இன்னைக்கு சாக போற நீ சொல்லு அப்படின்னே சொன்னார். அந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட நேரடியாவே பேசினேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்கானே அப்ப எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பிற்பாடு சொல்லும் பொழுது நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலாளியாக தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன்னார். அவர் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் எனக்கு உணர்வடைய ஆரம்பிச்சேன். ஆனா அந்த விஷயத்தை எனக்குள்ள ஆண்டவர் வச்ச நேரம் முதல் நான் பேசணுன்ற நேரத்திலிருந்து நான் பேசப்பட்ட அவர்கிட்ட சொன்னப்பட்ட நேரம் இடைவெளி வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட வழி என்னால சொல்ல முடியாது. அந்த காரியத்துக்காண்டி நான் ஜெபம் பண்ணி முடிச்சு அது சாட்சியா முடிகிற வரைக்கும் நான் பட்ட வேதனை யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுதான் ஊழியக்காரனுடைய வழி. ஒரு ஆத்மா மனம் திரும்பி பரலோகத்தை நோக்கி பார்த்தா பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கு. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்ற விஷயம், நீ எச்சரிச்சும் அதனால அவன் மரித்து போனா நான் அந்த பழியை உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட் அது நமக்கு சொல்லி தரல. நியூ டெஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்.
இதுதான் இன்னைக்கு நியூ கவர்னன்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணும்னாக்க எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்ப ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். ஆனா அதுக்கு மத்தியில நாம தேவன் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சொல்லணும்ன்றதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய அழைப்பை பெற்றதுனாலதான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா யாரும் உட்கார்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அழைப்பை பெற்றிருக்கிற எல்லாரும் மேலேயும் தேவன் ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் கடந்த முறை சொன்னேன், ஆண்டவரே உங்க இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன, நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதை சுமக்க ரெடியா இருக்கிறோம் அப்படி நம்ம சொல்லும்படிக்கு நம்ம போன வாரம் அதுக்காண்டி ஜெபம் பண்ணோம். நீங்க அதை தொடர்ந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஆவியானவர் சொல்லி அந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து நாங்க ஒரு போஸ்ட்மேன் தான், ஜஸ்ட் அ போஸ்ட்மேன், காரியங்களை கொடுத்துட்டு போற மட்டும்தான் என் வேலை. ஸோ நீங்க அதை பிடிச்சிக்கங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்க கூட இதை பேசி இருக்கிறாரு, என் வாழ்க்கையில இந்த மாற்றங்களை நான் செய்வேன், ஆண்டவருக்காண்டி நான் இதை செய்து முடிப்பேன்னு சொல்லி நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்படியே இந்த நாளுமாய் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 133 சங்கீதம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 133. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் அதிகமா இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துறது நம்ம பார்த்திருப்போம். இந்த வார்த்தை சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் ஒரு காரியத்தை தியானிச்சோம். ஆமோஸ் 3 அதிகாரம் 3 வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே இது இந்த இடத்துல இன்னொரு காரியம் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்படுற காரியத்தை பத்தி இங்கேயும் அதே காரியம் தான் சொல்லுது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா உறவுகளுக்குள்ளதான் ஆரம்பிக்குது. ஆனா அதே காரியத்துல ஒருமனப்பட்டுட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த செய்தியே. ஸோ இன்னைக்கு நான் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். 2 விஷயத்தை நான் சொல்றேன். ஒண்ணு, நாம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு. 2வது, நம்மளுடைய சகோதரர்களுக்கு அல்லது அடுத்த ஒரு நபர், ஊழியக்காரங்களா இருக்கலாம் அல்லது விசுவாசிகளா இருக்கலாம் அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், யாரை வேணாலும் வச்சுக்கலாம். அப்ப 1 to 1 அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே பார்க்கணும். அந்த இடத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இதை நீங்க அறிய ஆரம்பிக்க எங்க போய் எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற விஷயங்களை நம்ம கத்துக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போய் நான் சொல்றதை கேளுங்க நம்ம சொல்ல முடியாது. அப்ப அங்க எப்படி நடந்துக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். 2வது, போதகருக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள்ட்ட நம்ம ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனா அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை செய்யணும். அப்ப அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஆலோசனைகளா போகலாம். அல்லது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்காண்டி என்ன ஆலோசனை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 3வதா, நம்ம விசுவாசிகள் ஒருவர் சந்தித்துக் கொள்வோம் அல்லது விசுவாசிகள் அல்லாத நபர்களை நம்ம சந்தித்துக் கொள்வோம். விசுவாசிகளை சந்தித்துக் கொள்ளும் பொழுது நிறைய கிளாரிபிகேஷன் நடக்கும், வாக்குவாதம் நடக்கும், நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனா அதே இது வெளியில ரட்சிக்கப்படாத ஒரு நபரை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துக்கு போயிருவீங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்க நேரா போயிடுறீங்க. வார்த்தைகளோடு நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை கொண்டு அவங்கள்ட்ட பேச வேண்டிய இடத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க. இப்படி பலதரமாட்ட ஒரு போஸ்ட் நமக்குள்ள இருக்கு. அப்ப எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த காரியங்களை நம்ம செய்வோம்னாக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிராவலை கொடுப்பார், ஆத்துமாவில் இளைப்பாறுதலை தருவார், ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா இந்த வசனம் முடிக்கும் பொழுது அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பா இருக்கிறது,
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒன்னா இருக்கிறதுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, பெரிய ஒரு கிருபை நமக்கு கிடைக்குது. ஆண்டவர் கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்ப ஒன்னா நிக்கணும் அப்படின்றது எல்லா இடங்கள்லயும் நம்ம ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த காரியம் நல்லதா கெட்டதா அப்படின்றத நமக்கு நல்லா புரிந்துதான் நம்ம செய்வோம். எப்பயுமே அதை மறந்துடவே கூடாது. இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நல்லது தீமையும் இருக்கு, நமக்கு நல்லது தீமையும் இருக்கு. இப்ப அவங்களும் நன்மை தீமையின் படிதான் நடந்துக்கிறாங்க, நம்மளும் நடந்துக்கிறோம். ரெண்டு பேர்ல என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய காரியம் இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பயுமே அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்றதுதான் அவர் விரும்புவார். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் இந்த காரியம் செய்யறது தவறா சரியா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நிறைய நேரங்கள்ல தவறுகளை நம்ம செய்யறோம். ஆனா அந்த தவறுகளை எப்ப நம்ம மனம் திரும்பி மாற்றிக்கொள்றோமோ அப்ப ஆண்டவர் நம்ம இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனையே. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஒப்புரவாகிறது. சொல்லுங்க, ஒப்புரவாகிறது. அப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஒப்புரவு இல்லை அப்படின்னாக்க நம்ம நிறைய காரியங்களை இழந்து போற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வேதத்திலிருந்து நான் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அமலேக்கியர் ரெவித்தீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு யுத்தம் அமலேக்கியர்கள் மூலியமா இவர்களுக்கு வருது. அப்ப யுத்தம் அப்படின்னாலே அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. அந்த இடத்துல நிறைய டென்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வார்ஃபேர் இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை தேவைப்படும். இந்த இடத்துல நிறைய காரியங்களை டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு குறுகிய காலகட்டம் மட்டும்தான் இருக்கும் யுத்தத்தின் காலத்துல. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழ் வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊர் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒரு மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்து யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஒருமனப்பட்டதனுடைய ஒரு விளைவு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கிறாங்க. இந்த இடத்துல மோசே சொல்றாரு யோசுவாவை பார்த்து, யுத்தத்துக்கு தேவையான ஆட்களை நீ செலக்ட் பண்ணி நீ யுத்த காலத்துக்கு போ. உன்னுடைய யுத்தம் வெற்றியா மாறணுன்றதுக்காக நான் தேவன் எனக்கு கொடுத்த கோலை பிடித்து கொண்டு நான் மலையின் உச்சியில நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. இந்த மோசே அந்த வார்த்தைகளை சொல்லி 2 பக்கமும் போயிடுறாங்க. இதுல டீப்பான நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. பட் அதுல நான் போகல. நான் ஒரு காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்றேன். என்னன்னாக்க ஒருமித்து இருக்கிற காரியத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால நான் அதை மட்டும் பேச விரும்புறேன். அந்த இடத்துல அவர் கை தாங்க முடியாம, கோலை பிடிக்க முடியாம தாழ இறங்குது. இறங்கும் பொழுது யோசுவாவுக்கு பெரிய தோல்வி உண்டாயிடுச்சு. யோசுவாவுக்கு தோல்வி உண்டாகுது. அப்ப ஆரோனும் ஊரும் 2 பக்கமும் நின்று இந்த மோசைக்கு தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடித்ததனுடைய விளைவு
அந்த யுத்தத்துல யோசுவா வெற்றியை பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. ஒரு சபையா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், ஒரு போதவருடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னாக்க நீங்க தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு கை தளர்ந்து போறது உண்மைதான். மோசேய கை தளர விடாதபடிக்கு தாங்கி பிடிக்க வேண்டியது அவருடைய சகோதரர்கள். அல்லேலூயா. இப்ப இந்த மோசேக்கு ஆரோனும் ஊரும் இருந்து தாங்கி பிடிச்சாங்க. யோசுவாவுக்கு ஒரு பெரிய வெற்றி, ஊழியத்துல பெரிய வெற்றி அவங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்னா சேர்ந்ததனுடைய விளைவு ஒரு பெரிய ஜெயம், அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. எதிரிகள் முறியடிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்க நம்ம எல்லாமே கருத்து வேறுபாடு இல்லாதபடிக்கு ஒரு மனதா ஒரே எண்ணத்தோட ஒரே இடத்துல ஒரே ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழே நம்ம நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மோசே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைக்கு இணங்க ஒவ்வொருத்தர் செயல்பட்டதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிச்சு. அப்ப ஜெயம் கிடைத்ததுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாரும் சுதந்திரிக்கும்படியா செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஒருமனப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. அல்லேலூயா. நான் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்த நாள்ல இருந்தே பேசிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஒருமனப்பாட பத்தியே தான் பேசிட்டு இருக்கேன். ஒருமனப்பாடு 2 பேர் ஒருமனப்படணும். இதே தான் நான் பேசிக்கிறேன். சுத்தி இதிலே தான் வரேன். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க ஆலயத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறாரு. அல்லேலூயா. உங்களுடைய கை எப்பயுமே உங்க போதகருக்கு சப்போர்ட்டடா நிக்கணும்னு சொல்லி விரும்புறாரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்னன்னு, பாஸ்டர்ட்ட கேட்டாதான் தெரியும். அப்ப உங்களுடைய கை இன்னைக்கு யாருக்கு ஆதரவா நிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் இது மோசேக்கு விரோதமா மிரியம் முறுமுறுக்கிறாங்க. ஏன் மோசே தான் பெரிய ஆளா, எங்க மூலியமாலாம் எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன நடந்துச்சு கடைசியில? அப்ப என்னன்னா தேவனுக்கு அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் ஊழியக்காரங்களை அழைப்புல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரையும் நான் மதிக்கக்கூடிய ஆளு. யாரை பத்தி நான் எந்த நாளும் தப்பா பேசுறதும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார். என் மேல 5 விதமான ஊழியங்கள் இருந்துச்சு. அந்த 5 விதமான ஊழியத்தினுடைய ஒவ்வொரு சால்வையும் எடுத்து நான் ஒவ்வொரு ஊழியக்கார மேல நான் போட்டிருக்கிறேன். நீ அவனை கையை நீட்டினா யாரை நீட்டுறன்னு என்னை கேட்டார். சொல்லுங்க, யாரை நீட்டுறோம்? இப்ப இவர் மேல ஒரு சால்வை போட்டிருக்கு, நான் இவரை நீ யோக்கியமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா யாரை நான் கை நீட்டுறேன் தெரியுமா? அவரை நீட்டுறேன். விட்டுருவாரா என்னைய? நீ பெரிய யோக்கியமானான்னு என்னை கேட்பாரு. அடுத்தது எனக்கு உண்டான அழைப்புல எனக்கு வர வேண்டிய மேன்மையை உயர்வை நானே தடுத்து நிறுத்துறேன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. என்னை ஆண்டவர் பயன்படுத்த போற பெரிய காரியத்துக்கு நானே தடை போறேன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணணும்? வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. அவனை அழைச்சி அவனை அழைச்சது நான் தான். அவனை பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு மிரியம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப உருமனப்படக்கூடிய காரியத்துல தேவன் அவருடைய கரம் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியல, கூட 10 சீட்டு தேவைப்பட்டுச்சு. எவ்வளவு போராட்டம் பாருங்க, ஒரு வாரமா ஒன்னும் இல்ல, எவ்வளவு போராட்டம் சாதாரணமாவே நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்குன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பயங்கர போராட்டம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதில் ஆவியில உணர்ந்தோம்னா நமக்கு நல்லா புரியும். அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. தானியேல் ஜெபிக்க தொடங்கினாரு. அவனுடைய ஜெபத்துக்கு ஒன்னுத்துக்கும் பதில் வராம இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனா எவ்வளவு நாள் பதில் வராம இருந்துச்சு? யாரு தடுத்து நிறுத்தினா? படிக்கிறோம்ல தானியேல் புஸ்தகத்துல 21 நாள் பதில் வரல. மிகாவேல் காப்பாத்துறாரு கபிரியலை. நான் சொல்றேன், நம்ம ஜெபத்துக்கு எப்பயுமே பதில் உண்டுதான், இல்லாம இல்ல. நீங்க உங்களுக்காக ஜெபிக்காம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிறைய தடைகள் வரும். நான் சொல்றது விளங்குதா? நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறப்ப தடைகள் இருக்கோ இல்லையோ,
நீங்க மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு அப்பதான் வந்து முட்டுக்கட்டையே போடுவான். இந்த அம்மா இவங்களுக்காண்டி ஜெபிக்காம மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்ப வார்ஃபேர் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நானும் தேவனும் இருக்கக்கூடிய உறவுல ஆரம்பிக்குது. நானும் அவரும் ஒருமனப்படணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருங்கள். ஒரு இடத்துல பைபிள் எழுதியிருக்கு, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சாரி 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை படிங்களேன். ஆகையால் நீ பலிபீடத்தில் செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். விஷயம் பாருங்க என்னன்னா, நீ தப்பு பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லல, நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்லல. தப்பா இருக்குமோன்னு நீங்க நினைச்சாலே, சொல்லுங்க, இது தப்பா இருக்குமோ நீங்க நினைச்சீங்கனாலே அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. போதும். பாருங்க, உன் சகோதரன்ட்ட நீ பகையா இருப்பேன்னா உன் பழியை வந்து என்கிட்ட செலுத்தாத அப்படி நிறுத்திருட்டார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் வந்து பரமண்டலங்க ஜெபம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுல என்னன்னு சொல்லி கடைசியா முடிக்கிறோம்னாக்க, பிறர் குற்றங்களை நாங்கள் எல்லாருக்கும் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. பிறர் குற்றங்களை நாங்க மன்னிக்கிறது போலன்னு முதல்ல எழுதி, அதுக்கப்புறம் தான் பின்னாடி எங்க குற்றங்களை மன்னிங்க நம்ம சொல்ல. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எப்ப மன்னிக்கப்படும்னா, நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சாதான் நமக்கே மன்னிக்கப்படும். அப்ப நம்ம மன்னிக்காம மற்றவங்களை நமக்கு மன்னிக்கப்படும் நீங்க நினைப்பீங்கன்னா நீங்க உங்களே ஏமாத்துகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, நான் நியாயமான முறையில தான் அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறேன் அப்படின்னு. மற்றவங்கள்ட்ட அநியாய முறையமா இருந்தாலும் பரவாயில்லையா? ஆண்டவர் நியாய அநியாயம் பார்க்கிறவர் இல்ல, அவர் சொன்னாரா செய்யணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நம் இயேசு நல்லவன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு அண்ணா என்ன அறியாமலே நான் பாட்டில் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஏன் அழுகுறேனே தெரியல. ஆண்டவர் நான் ஏன் அழுகுறேன் எனக்கு புரியலையே அப்படின்னு. அவர் உடனே சொன்னாரு, உங்க அப்பா இப்ப வருவாரு, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா மன்னிப்பு கேளுன்னு இவர் சொல்றாரு. என்னன்னு தெரியலேன்ட்டு அப்பா வந்த உடனே, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு விரோதமா, ஆனா ஏதோ ஆண்டவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னேன்னா அவர் உடனே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வேற சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னார். ஏன்னா அவர் மனசு ஏதோ ஒரு விதத்துல காயப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, ஆண்டவர் பாருங்க, நம்ம வந்து அடுத்தவங்க மனசை ஏதோ ஒரு விதத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் மூலியமாவோ ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகள் மூலியமாவோ அவங்கள கடினப்படுத்துறது கூட ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒப்புரவாகிற விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஒப்புரவாகிற விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம அவங்கள்ட்ட ஒப்புரவானாதான் நமக்கு மன்னிக்கப்படும், நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம பழி ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்ப முதல் விஷயமே எங்க நிக்குது அப்படின்னா, நம்ம ஒண்ணா இருக்கிற காரியத்துல, சகோதரரிடத்துல. அப்ப இந்த காரியத்துல நம்ம எங்கேயாவது தப்பு செய்வோம்னா உடனே ஒப்புரவாயிடும். இன்னைக்கு உங்க குடும்பங்கள்ல உங்க கூட பிறந்தவங்க மத்தியில நீங்க அப்படி இருப்பீங்கன்னா தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. அவங்க தப்பு பண்ணவங்களா கூட இருக்கட்டும், நம்மளுடைய சாட்சி அவங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறது இல்ல, அவங்களுக்கு முன்னாடி நீங்க தாழ்ந்து காட்டுறது. வாழ்ந்து காட்டுறது யார் வேணும் வாழ்ந்து காட்டலாம், ஆனா தாழ்ந்து காட்ட யாராலையும் முடியாது. கிறிஸ்து எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தினார், விட்டு கொடுத்தார். ஒரு கண்ணத்தில் அரைஞ்சவனுக்கு இன்னொரு கண்ணத்தை திருப்பி காமிச்சாரு. காரி உமிழ்ந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, இல்லாத கொள்ளாதெல்லாம் பேசினாங்க. இந்த தப்பெல்லாம் நான் செய்யலைன்னு அவர் சொன்னாரா? இல்லையே.
மயிர் கத்தரிப்பதற்காய் கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையும் ஒருத்தங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க மன்னிக்க கூடிய ஒரு பக்குவத்துக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களை போல உலகத்துல ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்து போறீங்களோ கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல மேன்மையா கொண்டு போய் உங்களை வச்சிருவார். நான் இதை இன்னைக்கு அனுபவிக்கிறேன், நான் அதனாலதான் சொல்றேன். அல்லேலூயா. நான் விட்டு கொடுத்து போயிருக்கிறேன் எல்லா இடத்துலயும், கர்த்தர் என்னை மேன்மையா வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எந்த எதிரி யாரு என்னை எதிர்த்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நான் அவங்களுக்கு ஆமாப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்லி கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நான் பேசுறத கேட்க ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் பக்கமா மாத்தி வச்சுட்டாரு, உங்க பக்கமா மாத்தி வைப்பார். உங்களை எதிரியா நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் நேசிக்கிறவங்களை நம்ம யாரும் எதிரியா பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒருமனப்பட்டதனுடைய விளைவு ஒரு பெரிய வெற்றியை கண்டாங்க. அதே மாதிரி இன்னொரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் மக்களை, உன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படிங்கிறார். எப்ப இந்த காரியம் சாத்தியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு இது படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா தெரியலாம். இந்த வார்த்தையை ஆபிரகாம் கிட்ட பேசும் பொழுது, ஆபிரகாமுடைய தகப்பனார் அவங்க ஃபேமிலி எல்லாம் வேற ஒரு வழிபாட்டு முறைகள்ல இருக்கிறாங்க. உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது, உண்மையான தேவன் எப்படி இருப்பாரு தெரியாது. ஆனா ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு ஒருத்தன் கடந்து போகணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. எங்க போறோம் தெரியாது, எப்படி ஆசீர்வதிக்கப்பட போறோம் தெரியாது, எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த வார்த்தையை அவன் விசுவாசிச்சு அவன் அங்கிருந்து கடந்து போறான். அவனோடு கூட அவனுடைய சகோதரனும் கூட கடந்து போகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதுல 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி வேதம் நமக்கு ஆபிரகாம் மூலியமாக நமக்கு கற்றுத் தருகிறது. அதாவது 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன தேவன் 13:1 வாசிங்க. 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. ஒரு அதிகாரத்துக்குள்ள தேவன் அவனை பயங்கரமா ஆசீர்வதித்ததை பத்தி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய காரியம் என்னவா இருக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்தது, இவன் கூட டிராவல் பண்ண லோத்து, அவன் எப்படி இருக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், ஆபிரகாமுடைய கூட வந்த லோத்துவும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த லோத்து அவன் கூட டிராவல் ஆகுறாரு. ஒன்னா இருக்கிற வரைக்கும் லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
யார் மேல ஒருத்தர் மேல இப்ப பாஸ்டர் மேல ஒரு அழைப்பை கொடுத்து அவங்கள ஒரு blessing பண்ணி ஆண்டவர் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க மேல என்ன blessing இருக்கோ அந்த blessing அவங்க மேல எல்லார் மேல இருக்கும். நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன் எங்க பாஸ்டர் மூலியமா. அப்ப ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர் மேல கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த அபிஷேகம் அவங்க மேல இருந்ததுனால, அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால அவனை ஆசீர்வதித்தது போலவே லோத்துவையும் ஆசீர்வதித்தார். இப்ப விஷயம் அடுத்தது வேற மாதிரி போகுது கதை. என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழிமுட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இதுல ரெண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒருத்தன் எதையுமே பார்க்காம வெறும் சத்தத்தை மட்டும் கேட்டு கீழ்ப்படிந்தது வந்தனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப பிரச்சனை வரும் பொழுது, ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, ஒருத்தன் மாம்சத்துல தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எது செழிப்போ அதை தெரிந்து கொண்டு அவன் கடந்து போனதை நம்ம வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லோத்து தன் கண்களை, இவன் ஆபிரகாம் சொல்லிட்டாரு. ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு? ஏப்பா, உனக்கு முன்னாடி எல்லா பக்கமும் உனக்கு முன்னாடி தெளிவா தெரியுதா இல்லையா? நீ எந்த பக்கம் வேணாலும் போய்க்க. நீ கிழக்கு பக்கம் போனேன்னா நான் மேற்கு பக்கம் போய்க்கிறேன், நீ வடக்கு பக்கம் போனா நான் தெற்கு பக்கம் போய்க்கிறேன், நீ எந்த பக்கத்தை சூஸ் பண்றிய உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரமும் யார் கையில இருக்குன்னா லோத்து கையில இருக்கு. லோத்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் எங்க போனாலும் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். இன்னைக்கு இந்த லோத்து மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு. நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. ஏன்னா இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எது செழிப்பா இருந்துச்சோ அந்த இடத்த அவன் சூஸ் பண்ணான். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாது நம்ம எங்க போறோம்னு தெரியாது, அந்த தேசம் செழிப்பா இருக்குமா தெரியாது, தேவைகள்லாம் சந்திக்கப்படுமா தெரியாது. வெறும் வார்த்தையை மாத்திரம் நம்பி வந்தான். ஆனா இந்த லோத்து இந்த இடத்துக்குள்ள போன உடனே அந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல ரொம்ப செழிப்பா இருந்துன்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் இப்ப எப்படியா மாறிடுச்சு? இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க 14ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னாக்க அதனுடைய பிற்பகுதியில் நீங்க வரிசையா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னாக்க அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்துல அந்த ராஜாவை அடிச்சு கொண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டானுங்க. வாரிக்கிட்டு போகும்பொழுது லோத்துனுடைய குடும்பத்தையும் அவனுடைய ஆசி சொத்தை எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிட்டான். இந்த ஆபிரகாம் தான் போய் எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த சூழ்நிலையாவது லோத்துவுக்கு ஒரு அட்டாக் வந்திருக்கணும், மைண்ட்ல ஒரு அறிவு வந்திருக்கணும். நம்ம இவனை விட்டு பிரிஞ்சு போன பிறகுதான் நம்ம நிறைய காரியத்தை இழந்து போனோம் அப்படின்னு. ஆனா அப்ப கூட அவனுக்கு உணர்வு வரல, அப்பவும் தனியா தான் இருக்கிறான். நான் சொல்றேன், எப்ப ஒரு காரியத்தை நமக்கு தோல்வி உண்டாகுதோ அல்லது நமக்கு சமாதானம் இல்லாமல் போகுதோ உடனே நம்ம எந்த இடத்துல விழுந்தோன்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், யோசுவா 7ஆம் அதிகாரத்துல ஆகான் செய்த தவறுனால ஆகாய் பட்டணத்தை பிடிக்க முடியாம போய் அவங்க வெட்டுப்பட்டு வராங்க. யோசுவா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்ததுனால ஆண்டவர் பதில் பேசினார். எதனால அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி பேசினார். நான் எதெல்லாம் அழிக்கணும்னு சொல்லணும் அதுல சில காரியங்களை அவன் திருடி கொண்டு வச்சிருக்கிறான், அதனாலதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் அவனை தனியா எடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் அடிச்சு கொள்றார். கல்லெறிஞ்சு கொள்றாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொள்றாங்க.
அப்ப தேவ கோபம் மாறுது. 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, இப்ப நீ போ, அந்த தேசம் உனக்குமாக திறந்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல நாம் பிரியமற்றவர்களா தேவனுக்கு ஏற்புடைய முறையில இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்ம நிறைய தோல்விகளை சந்திப்போம், சமாதானத்தை இழந்து போயிடுவோம், சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போயிடுவோம். ஏன்னா இந்த மாம்சத்தில் அவன் எடுத்த ஒரு முடிவு. இது அப்படியே அபிரகாம் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, அபிரகாமை பத்தி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவரு தன் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கடந்து போனாரு. 6-7 வசனங்களை பாருங்க. 12ல அபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியிடம் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் முதல்ல தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் கடந்து போனான். இருக்கிற இடத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து போனான். 2வது காரியம், அவன் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2வது விஷயமா கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இப்ப அந்த கர்த்தர் தரிசனமான உடனே அவன் என்ன பண்ணானாக்க, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆரான்ல ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்காக ஒதுக்கப்படுறான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவுல தேவனுக்கு பிரியமானதே அவன் செய்து கொண்டு வரான். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அங்க ஆரான்ல மட்டும் இல்ல, இந்த ஆயி இந்த சைடுல வரும் பொழுதும் அவன் அங்க பலிபீடத்தை கட்டி கர்த்தரை அவன் தொழுது கொண்டான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவன் எவ்வளவு பேரோட வந்தான், எப்பேற்பட்ட சூழல்ல வந்தான், அவன் சந்திக்கிற இடம் எப்பேற்பட்ட சூழல், எதையுமே அவன் பார்க்கல. எல்லா சூழல்களுக்கு மத்தியில தனக்கு வார்த்தைகளை கொடுத்த, தனக்கு தரிசனமான அந்த தேவனை அவன் தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய ஆசீர்வாதம் எதுல இருக்குன்னா இதுல தான் இருக்கு. இப்ப அவன் அடுத்த பகுதிகளுக்குள்ள கடந்து போகும் பொழுது, அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. அங்கதான் பார்வோன்ட்ட தன்னுடைய மனைவிய சகோதரி அவன் சொல்றான். அதனால அந்த பார்வோன் அவன் சகோதரியை நினைச்சு அவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனால பார்வோனை ஆண்டவர் தண்டிக்க போயிட்டாரு. ஏன்டா நீ எனக்கு இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி அபிரகாமை பார்த்து கேட்கிறாரு. அப்ப என்னன்னா, நீங்க யார் அப்படின்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உடைமைகளையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு காரியத்துக்குள்ள அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வர்றாருன்னா, அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலமா இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த காரியத்திலும் அவன் தோல்வியை சந்திக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப அடுத்ததா பாருங்க, 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதாவது அபிரகாம் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தேவனை தொழுது கொண்டான் சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆனா இது லோத்து பிரிஞ்சு போன பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12ஆம் வசனம் 13, 11, 12 படிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமவெளி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து
அந்த யோர்தானுக்கு அருகாமான சமபூமியின் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் என்று எழுதப்பட்டிருக்க தவிர பலிபீடம் கட்டினான் தொழுது கொண்டான் எழுதவே இல்லை. அப்ப அவன் நம்பினதை எதை நம்பி இருக்கிறான்? அவனுடைய பார்வை எதன் மேல இருந்துச்சு? அவன் கண்களால பார்த்த சோதோம நம்புறான், சமவெளிகளை நம்புறான், இயற்கையை நம்புறான். யாரை நம்பல? யாரை நம்பலையோ, யாரை நம்பணுமோ அவரை நம்பல. ஆகையினாலதான் லோத்தினுடைய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய சூறாவளி அடிச்சு அந்த சோதமே முழுசா அழிக்கப்படுது. ஆண்டவர்கிட்ட இதே அப்ரஹாம் வார்ஃபேர் பண்றார். ஆண்டவரே அந்த இடத்துல 50 நீதிமான் இருந்து அழிப்பீங்களா? மாட்டேன்ப்பா. 40 30ன்னு வராரு. 5 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா இருந்தானா அந்த தேசம் காக்கப்படும். நீங்க ஒரு இடத்துல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நிமித்தம் அந்த பஸ்ஸே காக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் முழுக்க உங்களால காக்கப்படும். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறானா அவரே இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த அப்ரஹாம் வந்து இந்த சோதோம் குமாரை அழிக்கிறதுக்காண்ட ஆண்டவர் வரும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய போறேன்றத அப்ரஹாம் இடத்துல மறைப்பேனோ. எப்படி? நான் செய்ய போறத அப்ரஹாம் இடத்துல எப்படி நான் மறைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன செய்ய போறேன்னு அத்தனையும் நான் உன்கிட்ட சொல்லிடுவேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை அவன் செய்வான் என்று சொன்னா, கர்த்தருடைய ரகசியம் அவனிடத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. அவனுக்கு உண்டான எல்லா காரியம் இந்த இடத்துல பாருங்க, அவன் தொழுது கொண்டது மட்டும்தான். எங்கேயாவது அவன் வந்து விவசாயம் பண்ணா எதா பண்ணான்னு எங்கேயுமே இல்லை. ஆனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே வரான். அவன் என்ன பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், மந்தைகளை பெருக பண்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய கரம் ஒருத்தர் மேல இருந்தால் எல்லா காரியமும் சாத்தியம். ஹல்லேலூயா. இப்ப அதே இது பிரிந்து போன லோத்தினுடைய வாழ்க்கை சுத்தமா அழிஞ்சு போச்சு, சுத்தமா அழிஞ்சு போச்சு. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி வசனம் நமக்கு கேட்கப்பட்டதை நீங்க தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோவான்ல ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 20-23. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் காண்பீர்கள். எப்ப நீங்க அதை பார்ப்பீங்க? எப்ப அவரை பார்க்க முடியும்? கொலேசியர் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லி பவுல் வெளிப்படுத்துறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ள இருக்கிறார். எப்ப இருக்கிறார்னாக்க அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என்னமா, என் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். அப்ப அன்பாய் இருக்கிறது என்பது என்னன்னாக்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அன்பா இருக்கிறது என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறவர்களா மாறுவீங்கன்னா, இப்ப மேல சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் உங்க மேல வந்து வாய்க்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை இருங்கய்யா. இப்ப என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாய் இருக்கிறான்.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் நம்ம கேட்கிறோம் அப்படின்னாக்க, உங்க வார்த்தைகளை நான் அதிகமா ருசி பார்க்க விரும்புறேன், நீங்க எப்பேற்பட்டவர் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னா, இன்னைக்கு வசனம் சொல்லுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நித்திய ஜீவனை தருவேன், ஒரு இன்டர்னல் லைஃப் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி. அதை எப்ப தருவாரு? எப்ப தருவாரு? நான் சொல்றேன் ஆல்ரெடி கொடுத்துட்டாருன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த காரியம் நடக்குது அப்படின்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்ன பாத்தீங்களா? ஆமென். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு யார் என் வார்த்தைகளின்படியாய் நடக்கிறானோ அவனுக்கு நானே வந்து அவன்கிட்ட வெளிப்படுவேன்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதல் விஷயம், ஆபிரகாம் முதல்ல கீழ்ப்படிந்ததுனால தான் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பார்க்க முடிஞ்சுச்சு. செல்வ சீமானா மாறினான் ஒரே அதிகாரத்துக்குள்ள. அந்த காலத்திலேயே கல்ற வாங்கின ஒரே ஆள் அவர் தான். அப்ப அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு. அப்ப நமக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இன்னும் எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுல 23ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னங்க சொல்றாரு? யாரு அந்த வார்த்தைகளை நம்ப? அப்ப என்னன்னா, ஏன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் அதிகமா சொல்லிக்கிட்டே வர்றாருன்னா, அவர் விரும்புறது நமக்குள்ள வந்து தங்க அவர் விரும்புறாரு, வாசம் பண்ண விரும்புறாரு. தன்னை குறிச்சு, அவருடைய இருதயத்தை குறிச்சு, அவர் என்ன செய்ய போறார்ன்ற காரியத்தை குறிச்சு நம்மள்ட்ட அவர் பேச விரும்புறாராம். நம்ம நிறைய நேரங்களில் சொல்லிடுறோம், ஆண்டவர் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து ஒண்ணும் பண்ண வேணாம், போய் உட்காந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்க விரும்புறேன்னு உட்காந்து மட்டும் பாருங்க. டெய்லி 1 மணி நேரம் உட்காருங்க. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க உங்க வாழ்க்கை மாறினதை குறிச்சு, ஆவியானவங்க கூட பேசுற காரியத்தை குறிச்சு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் விண்ணப்பம் பண்றது இல்ல, அவரு என்ன பேசுறாரோ அதை கேட்கறதுக்கு. நம்ம போய் பெட்டிஷன் போடுற இடம் இல்ல, அது அவர் பேசுறத கேட்க வேண்டிய இடம். அப்ப அவர் பேசுறத கேட்கறதுக்கு நம்ம உட்கார்ந்து மட்டும் அமைதியா இருந்து பாருங்க, ஆவியானவர் உங்க மனதோடு பேசுற சத்தத்தை, செவியோடு பேசுற சத்தத்தை நீங்க கேட்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்வீங்கன்னா, அவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் வந்து அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா, அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா, வசனம் சொல்லும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கப்பா. அப்ப எப்ப நடக்கும்னா, நீங்களும் அவரும் ஒன்னா கை கோக்கும் பொழுதுதான். இதனுடைய தொடர்ச்சியை நான் சந்தர்ப்பம் இருந்தா அடுத்த முறை நான் கண்டிப்பா பேசுறேன். இப்ப நான் முடிக்க விரும்புறேன். என்ன விஷயம்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை நலவுமா இருக்கிறது. ஒன்னா இருக்கிறதுடைய ஆசீர்வாதம், நானும் அவரும், அவர் எனக்கு கொடுத்த சகோதரனும் நானும். எப்ப நானும் என் சகோதரன் ஒன்னா இருக்க முடியும்? எப்ப நான் மனஸ்தாபப்படுறனோ, அப்ப நான் மன்னிக்க முடியாம போறேன்னா, நான் என் சகோதரன்ட்ட பிணைப்பை விளக்குறேன் அப்படின்னா, அவரோடு கூட விளக்கிடுறேன். அப்ப
அப்ப என் சகோதரனோட ஒப்புரவாயிட்டேனா நான் அவரோட கூட ஒப்புரவாகிறனா மாறுறேன். இதுதான் ரூட். வேற எந்த ரூட்லயும் போய் நம்ம எதையுமே சாதிச்சிட முடியாது. அப்ப ஆவியானவர் இன்னைக்கு சொல்ற இந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா அந்த ஒருமனப்பட்டதனுடைய காரியத்தினுடைய பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் எப்படி பார்த்தானோ. ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குன்னு ஒரு பெரிய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 13ல 14ஆம் வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பாருங்க, ஆபிரகாம் விட்டு லோத்து போயிட்டான். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை தேடி போய் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். நீங்க எதை சூஸ் பண்ண விரும்புறீங்க? உலகத்தின் பார்வையில லோத்துவை போல உங்க கண்கள்ல பார்க்கிற விஷயங்களை நீங்க சூஸ் பண்ண விரும்புறீங்களா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வறண்ட இடத்துல எப்பேற்பட்ட காரியத்துக்கு மத்தியில சூழ்நிலைகளுக்கு மத்தியில நான் நம்புவேன் நீங்க சொல்லுவீங்களா? இன்னைக்கு நீங்க அவரை நம்புவீங்கன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்கன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.